வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா தர்சிகா அண்டு விஷால் 2 பேரும் தனியாக அந்த ரூமில் இருந்தாங்கங்க. ஏன்னா நிறைய பேர் லேபர்ஸ் எல்லோரும் வெளியே வந்து படுத்துட்டாங்க. முத்துக்குமரன் வந்து அவர் வந்து மேனேஜ்மெண்ட் டீம் அந்த ரூம் தான். பட் அவர் வந்து வெளியே தான் படுத்திருந்தாப்புல. ஸோ லேபர்ஸ் யாராவது ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னா எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ 2 பேரும் விஷாலும் தர்சிகாவும் பேசிக்கிட்டே இருக்காங்கங்க. ஸோ 2 பேர் அப்படி 2 பேருக்கும் பார்த்தது மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டாங்க சாஞ்சு. ஸோ தர்ஷிகா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே படுத்திருந்தா சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு. ஸோ என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னென்னா தர்ஷிகா சொல்கிறாங்க, ஸ்கூல் டாஸ்கில் வந்து நான் உனக்கு ஒரு லெட்ரு கொடுத்தலடா, அந்த லெட்ரு மட்டுமா நீ பார்த்த, நான் என்னையே சேர்த்தாண்டா கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க தர்ஷிகா. வர்றா அப்படி உடனே விஷால் சொல்கிறாரு, நானும் தான் உனக்கு ஒரு லெட்ரு கொடுத்தேன், நீ அந்த லெட்டரை என்ன பண்ண, அவன்கிட்ட கொடுத்து படிக்க வச்சிட்டியே அப்படின்னு வந்து, அதாவது நம்ம அருண் வந்து படிச்சிட்டானோ அந்த லெட்டரை. அதை வந்து விஷாலுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சான். உடனே தர்ஷிகா சொல்கிறாங்க, நான் என்னடா பண்ணேன், அவன் பிடுங்கி படிச்சிட்டான்டா அந்த லெட்டரை, நான் என்னடா திருப்பி பிடுங்கவாட முடியும், அவன் தான் அதை படிக்காமல் திருப்பி கொடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து தர்ஷிகா சொல்கிறாங்க. ஆமாம், பெரிய உண்மையான லவ் அது. சும்மா என்னடா எழுதியிருக்குன்னு எடுத்து எழுதி பார்த்துருப்பான், அதுக்கு போயிட்டு இவ்வளவும் இது பண்ணுறீங்களே அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை விஷால் சொல்கிறாப்புல, வா போயிடலாம், வா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு வந்து விஷால் கூப்பிட்றான். உடனே தர்ஷிகா, நீ போடா நான் வரேன் அப்படின்னு, இல்லை நீ வா சேர்ந்து போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான் விஷால். உடனே தர்ஷிகா வந்து, நான் கூப்பிட்டா உடனே சரி நான் வந்தால் உண்மையிலே என்னை கூட்டிகிட்டு போயிடுவியா அப்படின்னு வந்து தர்ஷிகா கேட்குறாங்க. இல்லை நீ ஃபஸ்ட்டு போ, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு விஷால் சொல்கிறான். உன்னை ஃபஸ்ட்டு அனுப்பிட்டு நான் அதுக்கப்புறம் பின்னாடியே வரேன் அப்படி. இதுதான்றா அவனோட பிளானு, அது ஆல்ரெடி நடக்க போகுது, ரொம்ப சீக்கிரமாக பார்க்க தானே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. தர்ஷிகா ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க போல் விஷாலுக்கு. உடனே விஷால் சொல்கிறான், யார் சொன்னாலும் எது சொன்னாலும் கேட்காத, உன்கிட்ட எது ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் என்கிட்ட வந்து நீ ரியாக்ட் பண்ணு அப்படின்னு வந்து விஷால் சொல்கிறான். உடனே தர்ஷிகா, என் ஃப்ரெண்டு பவித்ரா சொல்லியே நான் வந்து கேட்கலடா, அவள்கிட்டையே நான் உன்னை விட்டு கொடுக்காம தான் பேசினேன், நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற அப்படின்னு வந்து விஷால் வந்து சொல்கிறான். உடனே தர்ஷிகா சொல்கிறாங்க. உடனே தர்ஷிகா வந்து, இன்றைக்கி வந்து நீ என்கிட்ட வந்து பேசாட்டாலுமே நான் உனக்காக முழிச்சிருந்திருப்பேன், உன்கிட்ட சாரி கேட்டுட்டு தான் நான் தூங்கலான்னு இப்போ இருந்தேன், நீ வந்து பேசாட்டாலுமே அப்படி தான் இருந்திருப்பேன் அப்படின்னு வந்து தர்ஷிகா சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்குங்க. நானும் பார்த்துக்கிட்டே வந்து நைட்டு ஃபுல்லாக பேசிக்கிட்டு தான் இருந்திருப்பானுங்க போல இருக்குது. ஸோ இவங்க லவ் வந்து நம்ம தர்ஷிகாவோடைய பர்த்டேக்கு முன்னாடியே தர்ஷிகாவை அனுப்பிடுவாங்க போல இருக்குது இந்த லவ்னால். அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி தனியாக தூங்குறாங்களா எப்படின்னு.